ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शीरुन्रुतु पुल् திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் உயர்ந்த கஷ்யப பிரஜாபதி வாழ்ந்த ஒரு தேசம் பிரதேசம். இதே பிரதேசத்தில் ஹிமாலயனுடைய சாம்ராஜ்யமும் இருந்து அவர் அம்பாளை பெண்ணாக பெற்று பார்வதியை சிவனை மாப்பிள்ளையாக அடைந்து இருக்கக்கூடிய ஒரு மலை தொடர்ச்சி. கஷ்யப பிரஜாபதி மூலமாக கருடன் அருணன் யாரெல்லாம் பிரதமத்திலேருந்து கொண்டாடுறோமோ, ஒரு சூரியோதயம் ஆறுதுன்னா சூரியனுக்கும் பிதா அவர், கருடனுக்கும் பிதா அவர், அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அருணனுக்கும் பிதா அவர். அத்தனைக்கும் கஷ்யப பிரஜாபதி ரொம்ப மூலமா சொல்லுவா. அப்பேற்பட்ட கஷ்யப பிரஜாபதி வாழ்ந்த ஒரு சிறந்த மண் இது. அப்பேற்பட்ட மண்ல தெற்கு கொடியில அவதரித்த சுவாமி வேதாந்த தேசிகன் பாடிய ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரம், ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சஹஸ்ரத்தில் உள்ள சில ஸ்லோகங்களை உபோத்காதத்திலிருந்து தொடங்கி அனுபவிக்கலாம்னு ஒரு சிறு ஆசை. We also have non-Tamil speaking audience here, so intermittently I will use English. We have started with the first chapter, which is called Prastavana Paddhati. In that we have to go to verse number 12. Mita prekshala bhakshana parinamat panchapshapada yesha mahita kavi samrambha vishaye नकस्येयं हास्या हरिचरणधात्री क्षितितले मुहुर्वात्याधूते मुखपवन विस्फूर्जितमिव. இந்த ஷூட்டிங் போது படம் ஷூட்டிங் நீங்க பார்த்திருப்பேள். ஒரு ஹீரோ நடந்து வரார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது பெரிய என்ட்ரியா இருக்கும். அந்த ஹீரோ என்ட்ரியை பிளான் பண்றதே ஸ்கிரிப்டில் வந்து ஒரு வாரம். ஹீரோவை எப்படி என்ட்ரி கொடுக்கலாம்? சாதாரணமாக நம்ம ஹீரோலாம் நடந்து சும்மா நம்ம நடந்து வர மாதிரிலாம் வரக்கூடாது. இந்த ஹீரோ வரணும்னா பின்னாடி பட்டாசு இருக்கணும், டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கணும், அதுக்கு நடுவில் சுவாமி வந்து அப்படியே கஜசிம்ம கதி வீரோ ஷார்தூல விஷபோபமவுன்னு ஆச்சரியமாக நடந்து வருவார். இப்போ இதில் ஒரு டெக்னிக் என்னென்னா, படங்கள் எல்லாம் பார்த்தேன்னா இலையை பறக்க விடுவா. இந்த காட்டில் போகும்போது அப்படியே இலை அப்படியே தானா சுரண்டு திருநாவர்த்தன் பெருமாளை வதம் பண்ணுறதுக்காக வராம பாருங்க, அப்படியே அது வந்து அப்படியே இலை பறந்து பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இலை பறக்கும் போதா எடுக்கிறா? இல்லை, எங்களுக்கு 750 ரூபாய் பர் அவர் ஒரு மிஷின் இருக்கு. அந்த ப்ளோவர்னு பேர் அதுக்கு. அது என்னன்னா பெரிய ஃபேன், பிரம்மாண்டமாக இந்த ரூம் ஹைட்டுக்கு ஒரு ஃபேன் இருக்கும். அதை அதுக்கு ஒரு பேட்டா கொடுக்கணும். நாங்கள் அவன் வந்து தமிழ்நாடு பேட்டானா, தமிழ்நாட்டில் இருக்க யூனியன் அவள் ரொம்ப ஆச்சரியம். அவன் என்னென்னா 6 நாள் உரைச்சா இதுனா டபுள் பேட்டா ஆக்கிடுவா. அவன் என்ன வருதோ கேட்டுருவார், நல்ல வரவர். அதனால அந்த ஃபேன் எடுத்துகிட்டு வந்துடுவா. அந்த ஃபேனை போட்ட உடனே அந்த இலைக்கு என்ன பண்ணுறது? அப்போ அதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்னா காஞ்ச இலையெல்லாம் வச்சுட்டு இருப்பான். அது ஒரு 4 மூட்டை வாங்கிட்டு வரணும். நாங்கள் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு 5 ஆள் வருவான். 2 ஆள் வரக்கூடாது, யூனியனில் 5 ஆள் தான் வரணும். அதனால் 5 ஆள் எல்லா பக்கமும் இலையை பிடிச்சி நின்றுருப்பான். ஃபேனை போட்டுருவா.
அந்த ஃபேனுக்கு முன்னாடி அந்த இலையை தூவி விடுவா. அப்படியே அந்த ஹீரோ வரும்போது அந்த இலையோடு அப்படியே பறந்து பறந்து வருவார். இப்போ now let's assume the hero thinks he's a big time person. He is not a normal man. People have made him a big hero. He himself is not aware of that, and he didn't expect that people would make him a hero, because he knows that he is not meant to be one, but people have made him one. But he wants to try his heroic deeds. What he will do is, when the blower is blowing up with all the force to take the leaves up, he will try to blow. But to him, he still assumes that because of his blow only the leaves are flying. So Vedanta Desika says, न कस्येयं हास्या हरिचरणधात्री क्षितितले मुहुर्वात्याधूते मुखपवनि विश्वूर्जितमिव. முகபவனம், முகபவனம்னா வாயால பவனத்தை காத்த விடுறது. ஒரு பெரிய மரம், if you probably go to the west coast of the US, இந்த சியாட்டல்லேருந்து கீழே போர்ட்லண்ட், ஒரெகான் ஸ்டேட்லேருந்து கீழே கலிஃபோர்னியா போகும்போது யூ ஹாவ் ரெட்வுட் ட்ரீஸ்னு இருக்கும். அந்த ரெட்வுட் ட்ரீஸ் ஒரு ட்ரீ எப்படி இருக்கும் தெரியுமோ, அதில் ஓட்டை போட்டு அந்த டனலில் பஸ் போகும். அந்த மரத்தில் ஓட்டை, அந்த மரம் அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. பஸ் அது உள்ளே போகணும், அதில் 2 வழியாக பஸ் போகும், 1 way 2 way. ஸோ அந்த மாதிரி ஒரு மரம். இப்போ அந்த மரத்தை, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரம், அந்த மரத்தை தள்ளி விடுறதுக்கு ஒரு பெரிய காற்று. யூஎஸில் இருக்கக்கூடிய யூஎஸில் இருந்தவா, போயிட்டு வரவா, குழந்தைகளை பார்த்துக்க போகிறவா நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அவளுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை. ஒரு இடத்துல நிலநடுக்கம் வரும், ஒரு இடத்துல ஹரிக்கேன் ஒன்று வரும், ஒரு இடத்துல டொர்னடோ வரும், ஒரு இடத்துல ஸ்னோவாக கொட்டும். ஆச்சரியம், இயற்கையுடைய பூர்ண அனுகிரகம் பெற்ற ஊர் அது. அதனால் இப்போ இந்த ஒரு பெரிய காத்தடிக்கிறது, டொர்னோடோ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டொர்னோடோவால் கூட அந்த மரத்தை அசைக்க முடியல. தெரிஞ்சிருக்கு ஒருத்தருக்கு, பார்த்தியா, அந்த டொர்னோடோவால் அந்த மரத்தை அசைக்க முடியல. இவன் என்ன பண்ணுறான், போயிட்டு அப்படின்னு ஊதுறான். அப்போ பக்கத்தில் இருக்க வாழ என்ன பண்ணுவா, என்ன ஆயிடு அப்படின்பா இல்லையா. காத்தாலேயே அசைக்க முடியாத மரத்தை இவன் போய் அசைக்கிற மாதிரி பெருமாளுங்கிற மரம், பாதுகைங்கிற மரம், அந்த மரத்தை கொண்டாடிய பெரிய புயலா இருக்கக்கூடிய வால்மீகி வியாசரால கூட பூரணமா அனுபவிக்க முடியாத உன்னை வெறும் வாய்க்காத்தால நான் பாதுகா சஹஸ்ரம் பாடி அனுபவிக்க முடியுமான்னு கேட்கிறேன். புரியுதா? சோ மித பிரேக்ஷாலா பக்ஷண பரிணமத் பஞ்சசபத ஏஷா மஹித கவி சம்ரம்ப விஷயே ந கஸ்யேயம் ஹாஸ்ய ஹரிச்சரண தாத்ரி க்ஷிதிதலே. இந்த பூமியில் இருக்கக்கூடிய முகுர்வாத்யாதூதே முகபவனி பவன விஸ்வூர்ஜிதமிவ ஹரிச்சரண தாத்ரி. பெருமாள் ஹரியுடைய சரணத்தை தாங்கக்கூடியவளே. தாத்ரி பெண் இல்லையா, பாதுகை. யாரை தாங்குறா? ரங்கநாதருடைய பாதுகையை, பாதங்களை. மதுக்திஹி, மது உக்திஹி, நான் சொன்ன வார்த்தை மித பிரேக்ஷாலாபா க்ஷரண பரிணமத் பஞ்சசபதா. ஏதோ ஒரு 4-5 பதங்களை கொண்ட மித பிரேக்ஷா, ரொம்ப கம்மியா பாடியிருக்கேனா, என்னுடைய வார்த்தைகளால். மேல சொல்றார், துவயி, உன்னுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு, மஹித கவி சம்ரம்ப விஷயே. ஆனா உன்ன மகான்கள் வால்மீகி, பராசரர், வியாசர், தேசிகன் யாதவாபியுதயத்தில் எடுப்பார். ஹி ஸ்டேட்ஸ் இன் யாதவாபியுதயம். Who is the best Sanskrit poet you have known? காளிதாசா. காளிதாசா ஒரு தரம் மணி குடும்பத்துக்கோ மாகா மாகே சந்தி த்ரயோ குணாஹ. மாகா சிசுபாலவதம், you got all the 3 qualities. Very good. மாகா, காளிதாசா, அப்புறம் பாண, அப்புறம் பாரவி, பாணினி வந்து இஸ் a grammarian. ஓகே ஃபைன். அவரும் 2-3 காரிக்கை எழுதியிருக்காரு. அப்புறம் ஹர்ஷா, ஹர்ஷா, அப்புறம் கல்ஹணா. Let us interview Vedanta Desika. He is already a great poet. See,
if you ask me which cricketer I like, I may say Dhoni. யாரையா சொல்லுவேன். இப்போ தோனியை போய் கேட்கணும். See, I don't know much about cricket, but I say I like Dhoni. I'm a Rasika. But you should ask the expert in cricket, which cricketer you admire. அப்படின்னா அவர் ரொம்ப பெரியவராக இருப்பார். தோனியே அட்வைர் பண்ணுறாருன்னா எப்படி இருப்பார் அவர். So, Vedanta Desika is asked this question in Yadavabhyudayam. Who are the poets whom you admire? He could have said Kalidasa because Kalidasa, Bharavi, Maga, Harsha, all of them lived before Desika. But he says, in this world, there are only two poets, Valmiki and Vyasa. You should not call others the poets. We are all imitators. He says in Yadavabhyudayam, Vasudha Shrotra Janma, so the one who is born from Mother Earth, who is Valmiki, Mother Earth's ears, and Vyasa, these are the only two poets. You may be wondering, actually when you look at the Sanskrit beauty, Kalidasa is superbly great, there is no doubt. But Valmiki and Vyasa are called Shastra Kavis. Remember that. They will know how to induce Shastram. Valmiki tried to do that. He did a good job. But Valmiki and Vyasa are the greatest. So Vedanta Desika says, என்ன சொல்றார்? மிதப்ரேக்ஷாலாபாக்ஷண பரிணமத் பஞ்சசபதா त्वयि महित कवि संरंभ विषये. When Mahita Kavi, great poets, have tried to praise you, but they have not succeeded so far. Isn't it a futile effort and something to be laughable when a primitive mortal, an amateur poet like me, is trying to even attempt to sing praises when the great ones have not been able to do? How is it? See, a poet should always give a simile. If you don't give similes, you are not a poet. Yeah. அப்பதான் அவர் சொல்றார், ஒரு பெரிய மரத்தை ஒரு பெரிய புயல் காத்தே அசைக்க முடியணும் நினைச்சு முடியாத போது ஒருத்தன் வாயை திறந்து உஃப்னு ஊதினா சிரிக்க மாட்டாளா இல்லையா நாலு பேர். ஸோ வாட் attempt I'm taking of Paduka Sahasram may be laughable to you all அப்படின்னு அவர் ரொம்ப. See, the first chapter is completely Naichanusandanam. Verse after verse he tells that I am not capable, I am not capable. Then why is he doing? Only when you position yourself there will you never get arrogance. யாரும் பண்ணாதானே சார் நான் பண்ணுறேன். வால்மீகி எழுதியிருக்கார, வியாசர் எழுதியிருக்கார, நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லலை. See, there is a difference. Vidya dadati vinayam. Good knowledge always bestows humility. That knowledge which doesn't bestow humility is a useless tinsel, in the words of Rajaji. நால இங்க பாருங்க, இது இந்த ஸ்லோகம் எடுத்தா அடுத்தது. நிசந்தேஹ நிஜாபகர்ஷ விஷயோத்கர்ஷோபி ஹர்ஷோதய त्यूडत्क्रम भक्ति वैभव भवद्वैयात्यवाचालितः श्लाघा रंगाधीश पदत्र वर्णन कृतारंभैर्निगुंभैर्गिरां नर्मास्वादिषु वेंकटेश्वर कविर नासीरम आसीदति. Vedanta Desika states that two things are very clear. The person who is writing is very inferior. That is me. I am very inferior. Now, the moment we see all these things, people will. Today is the land and the age of irrelevant cut and paste. ஒருத்தர் ஒரு மணி நேரம் பேசியிருப்பார். இப்போ மெனக்கெட்டு கண்டென்ட் எல்லாம் எழுதி பேசியிருப்பார். மெனக்கெட்டு ஒரு பெரிய மகானுபாவர் அதை டவுன்லோட் பண்ணி 5th minute 20th secondலேருந்து 6th minute 40th second வரைக்கும் அதை கட் பண்ணி ஒரு நிமிஷம் பிட்டை கட் பண்ணி வைரல் ஆக்கிடுவார். அப்புறம் பாவம் அவர் இஷ்யூ பண்ணுவார் ஸ்டேட்மெண்ட். அதாவது நான் அப்படி கூறவில்லை, என்ன கூறினேன் என்றால் அதெல்லாம் ஆயிடுத்தே, டேமேஜ் எல்லாம் ஆயிடுத்தே. அது மாதிரி we'll have to construe words and interpret words rightly. When he says inferior, நீங்கள் see, he talks about superior and inferior. He has got caste mentality. We oppose Vedanta Desika, hashtag. இந்த மாதிரிலாம் சொல்லப்படாது. Inferior or superior can come anywhere. And the beauty is the Western world will say, you have got this system, that is why even today, if you go to some of the Western countries, looking at your skin, they will always look down upon you. Then what system is that?
மனு தர்ம சாஸ்திரத்தினால இங்கே இருக்குன்னு 4-5 ரொம்ப படித்த மகான்கள்லாம் சொல்கிறா. அந்த மனு என்ன எழுதினாருங்க? ஸோ வி ஹியூமன் பீயிங்ஸ் இன்ஹெரண்ட்லி ஹாவ் த குவாலிட்டி ஆஃப் லுக்கிங் டவுன் அப்பான் another person. We don't need books at all to preach us. We are all self-taught people. இல்லையா? 4 பேர் இருந்தாலே இவ என்ன ஜாதி என்ன மதம்னே தெரிய வேண்டாம். அப்துல், ஸ்டே ஹியர். இங்கே வந்து உட்காந்து இங்கே இரு. இங்க உள்ள வந்துரும். சொல் பேச்சு கேட்டா ஜன்னத்தே கிடைக்கும். வா. So looking down, he says, I know very for sure that I am very very low. Where does he state this? In one of the commentaries to Tiruppanalvar's work called Amalanadi Piran in Munivahana Bhogam, he says, காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னின்னி கண்ணனையே கண்டு உரைத்த கடிய காதல் பாண் பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்னு பரவுகின்றோம் வீண்பெறி நீ வையத்துள்ளே வேதாந்தாரியன் என்று இயம்ப நின்றோம் நாம் பெரியோம் அல்லோம். You may call me Vedanta Desika, you may call me Vedanta Acharya. சார் இப்படி சட்டுன்னு வால்யூம் ஏற்றிட்டு யாரோ கொட்டாவி விடுறத பார்த்துருப்பேன். வேதாந்த ஆரியன் என்று இயம்ப நின்றோம் நாம் பெரியோம் அல்லோம். பட் த ட்ரூத் இஸ் ஐ எம் நாட் கிரேட், he says. Then where will we keep our heads and faces? அப்போ சொல்றார், நான் ரொம்ப தாழ்ந்தவன். ஆனா சொல்லக்கூடிய விஷயம் இது இருக்கிறதுக்குள்ளேயே வசதி. பக்தர்கள், அதுவும் பக்தனான பரதன், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை, பரதன் தாங்கிய பாதுகை, அந்த பாதுகையை பத்தி நான் சொல்றேன். யாரு? நான் ரொம்ப லோ காரணம் ஹையஸ்ட் சொல்றேன். லோயஸ்ட் இஸ் டீச்சிங் அபவுட் த ஹையஸ்ட். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, தேசிகன் தயாசதகத்தில் ஒரு ஸ்லோகம் எடுத்தார். பியூட்டிஃபுல் பெட்டல்ஸ். Yesterday when we visited the gardens, such beautiful flowers. Let's take about 100 roses. Let's take the petals away. Let us do some dirty job. Let us take all the petals away. இல்லையா? நம்மளெல்லாம் ஒரு லான்ல உட்கார விட்டா என்ன முதல்ல பண்ணுவோம்? புல்ல பிடுங்குவோம். நம்மளால முடிஞ்சது ஒரு பெரிய கைங்கரியம் புல்ல பிடுங்கிறது. Let us assume we take all the petals and I throw it somewhere at the bottom, 50 feet down. And I am standing on the road and above me is the peak. I want to touch the petals. What should I do? Go down. கீழே இறங்கி போகணும். நமக்கு இறங்க தெரியாது, நமக்கு இறங்க வராது. பின்ன என்ன செய்யறது? பெட்டல்ஸ் நடந்து வராது. கரெக்டா? பெட்டலும் நடந்து வராது. நானும் கீழே இறங்கி போக மாட்டேன். எனக்கு ஒரு கொழுப்பு, அதுக்கு தெரியுது ஞானம் அச்சேதனம். அது என்ன பண்ணுவோம்? இப்போ நான் எனக்கு ஐ வாண்ட் டு டச் த பெட்டல்ஸ். வாட் ஷுட் ஐ டூ? ப்ளோ ஏர். யூஸ் ஒன் ஸ்டிக். யார் சொன்னா? Very good. As we keep filling that place, let's imagine that place is covered from all sides. As I keep filling water, wouldn't the petals rise up to my level? So we are like the petals, like Jivatma, very at the bottom. Perumal is at the top. He says, for some time I don't want to come down. He wants us to come up. So he will fill it with his compassion water called as Daya. And as that goes down, with the mercy, we are able to rise up the ladder and come. Nishadanam neta kapikulapatihi kapi shabari kuchelah kubjasa vrajayuvatayoho malya kridati amisham nimnatvam vrishagiripater unnatimapi, says Vedanta Desika and Dayashatakam. So the Daya will bring us to the top. So Daya is a Strilinga Vachaka Shabdam. Daya Devi. Who is the Devi in our Grantham? Paduka Devi. So two people whom he has celebrated, generally there will be a Pattimandram, a debate among scholars. Has he celebrated Daya Devi more or Paduka Devi more? Daya Devi people will say he celebrated Daya Devi more. Vedanta Desika Pate Viniveshya Balam. Even in his childhood he celebrated. But people of Srirangam, supporters of Paduka Sahasram, Paduka Sahasram Mandram, Kallagam Nunurku, PSD, PSK. PSK states he celebrates Paduka Devi more because he has celebrated it in 1008 verses. For Daya it is 108 verses. That's the trailer. This is the main picture. Yeah. Why? Because Daya or Paduka Devi
of the Lord are more benevolent to us. பெத்த தாயை விட நம்ம கிட்ட அன்பு காட்டுபவளாம் பாதுகாதேவி தயாதேவி. இதெல்லாம் நடக்குமா சார்? பெத்த தாயை விட காமிப்பாளான்னு கேட்டா காமிப்பாளே. இப்போ நீங்கள்லாம் இப்போ உங்கள் குழந்தை என்ன சாப்பிட்ருக்கோங்க அர்த்தாலே சாப்பிட்டுமா, அதெல்லாம் சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேள். கரெக்டா இல்லையா? ஆனால் இப்போ உங்கள் குழந்தைய ஊருக்கு சாப்பாடு போடுறது தயாதேவி. வாஸ்தவமாக இருக்க தயாதேவி தான் காஷ்மீர் வந்தாச்சே இல்லையா? தப்பு சொல்லலைண்ணா, வாஸ்தவமாகவே சொல்கிறேன். என்ன இருந்தாலும் ஒரு அம்மா குழந்தைய பெற்றுட்டு ஒரு நாள் அந்த குழந்தைய விட்டுட்டு போக வேண்டியது தான். கரெக்டாக எந்த வயசில் போது தான் போகணும். அப்புறம் யார் ரட்சிப்பா? இல்லாத போது யார் ரட்சிப்பா? ஏதோ 9 மாதம் வரைக்கும் வேறு வழி இல்லை, கர்ப்பத்துக்குள்ளே இருக்கணும் இல்லையா? அப்புறம் வெளியில் வந்த உடனே ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அதுக்காக குழந்தை சாப்பிட்ட உடனே தான், அங்கே மணி அடித்த உடனே தான் நீங்கள் சாப்பிடுவேன்னு யாராவது சொல்லுவாளோ? அது வயிறு தண்ணி, நம்ம வயிறு தண்ணி. என்ன தாய்மை நான் குறைச்சி சொல்லலை. இதை விட ஒசத்தியான் தயாதேவி பாதுகாதேவி. ஏன் அம்மா தப்பு பண்ணுவளா அப்படின்னு தமிழ்நாட்டில் கேட்டால் ரொம்ப வருஷம் நாங்கள் சொன்னோம் அம்மா தப்பே பண்ண மாட்டான்னு இல்லையா? ஆனால் இப்போ அம்மா தப்பு பண்ணுவவளான்னு கேட்டால் தெரிஞ்சே தப்பு பண்ணுவோம். பரதனை எடுத்துப்போம். பரதனை சரியா சின்ன வயசுலேருந்து கை புரிஞ்சிருந்தா, had she known her son Bharata well as a very very sound mother, she would have never even had the daunting task. She wouldn't have mustered the courage to ask her husband that my son Bharata should rule and Kaushalya's son should languish in the forest for 14 years. She wouldn't have asked this had she known her son well. பெத்த பிள்ளையே சரியா புரிஞ்சுக்கலையே. இல்லை சார் வீட்டு வேலை ரொம்ப இருந்தது. ஒன்றுமே இல்லையா, அவள் தான் ராணியாச்சே. வீட்டு வேலை எங்கே? லாக்டவுன் போட்டால் அப்பவும் வீட்டில் வேலைக்காரா இருக்கா இல்லையா? இப்போ நம்ம அது வேற ஒன்று சொல்லணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. அடுத்த லாக்டவுன் போட்டால் இப்போ அது ஒரு கவலை. அடுத்த அவ வருவலா இல்லையா, எது கவலை இருக்கோ இல்லையோ இல்லையா? யார் வந்து சார் பாத்திரம் தேய்ப்பா? மாமா தான். Paduka Devi. So Kaikeyi did not understand her son well. தெரிஞ்சே தப்பு பண்ணா. ஒரு அம்மா தெரிஞ்சே தப்பு பண்ணுவளான்னு கேட்டா திருஷ்டாந்தம் இருக்கே. தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்காளே. In Sri Mahabharatam, when Duryodhana was born, ஓநாய்கள் ஊளையிட்டது. ஸ்லோகம் வரும் ஆதி பர்வால. ரொம்ப எதெல்லாம் அபசகுணமோ, யாருக்கெல்லாம் கேஸ் சப்ளை ஆகணுமோ கேஸ் சப்ளை தீந்துடுத்துட்டான். எல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம். வந்த அரிசி முட்டையில் ஒரே புழு. இவன் பிறந்த வேளையில், இவன் பிறக்கும்போது ஒரு ஆற்றுல ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும் இல்லையா? இவன் பிறந்த போது கரெக்டாக ஒரு மாமி அரிசி முட்டையை தந்தா புழு. இந்த மாதிரி ஏதோ சத்தம். அப்போ விதுரன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். இதை பாரு, நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காது, ரொம்ப கஷ்டமான விஷயம். நீ ராஜா, யூ ஆர் ஜஸ்ட் நாட் அ ஃபாதர், யூ ஆர் அ ராஜா. உன் பிள்ளை இந்த ஊரையே அழிச்சுடும். அந்த மாதிரி ஒரு வேளையில் பிறந்திருக்கு, இதை கொன்னுடும். கொல்லலாமா குழந்தை? ஏன்னு கேட்டா, ஒரு நாட்டுக்கு க்ஷேமம்னா ஒருத்தர் தன் உயிரை தியாகம் பண்ணலாம். கேட்கல, காந்தாரியும் கேட்கல, திருத்தராஷ்டிரனும் கேட்கல. என்ன இருந்தா சரி, அவ நிலைமையில யோசிச்சு பார்த்தா அப்பா அம்மா. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டாளே, வாழ்க்கை முழுக்க அது பண்ணாத அசடு காரியமே இல்லையே துரியோதனன். அதனால பெத்தம்மா தெரிஞ்சே தப்பு பண்ணுவாளான்னு கை பண்ணிட்டா. தெரிஞ்சே இல்லை அவ பண்ணாம இருந்தா காரியம். காந்தாரி தெரியாம தப்பு பண்ணுவளா தாய்? தெரியாம தப்பு பண்ணுவாள். தெரிஞ்சே பண்ணும்போது தெரியாம பண்ணாம இருப்பளா சார் அப்படின்னா? தெரியாமலும் பண்ணாம இருக்கலாம் தாய். ஆனா சில சமயங்கள் எப்படின்னா, இவாளெல்லாம் ஐ எம் ஹேவிங் டாக்டர்ஸ் இன் மை டிஸ்கோர்ஸ். நான் சொல்ல போறேன் என்னன்னா, there is one condition, they can correct me if I'm wrong. It is called erythroblastosis fetalis, where when the mother is carrying the child, it may so happen that the antibodies go and attack the RBCs of the child, thereby the child is born with anemia and with few other complications, and it can lead to death also in certain occasions. It is called erythroblastosis fetalis. இந்த மாதிரியும் தாய் தனக்கே தெரியாம ஒரு கெடுதலும் பண்ண முடியும். தெரிஞ்சும் பண்ண முடியும், தெரியாமையும் பண்ண முடியும். தெரிஞ்சும் தெரியாமல் குழந்தை கிட்ட தப்பு பண்ணாதவோ பாதுகாதேவி. பண்ணவும் விடமாட்டா. அதுதான் அதுல. she will not even instigate her children to do wrong. That is why ராமர் வந்து என்ன 25 39
39 years he returned from, when he was 39, he returned from Sri Lanka. பத்னியோட வந்தார். 2 years he had a happy life again with Sita after the kidnapping episode. Now they wanted to live happily. Z plus security ஓட இருக்கா அயோத்தியால. 2 years later Sita got pregnant. They were happy. That is when Sita had to be sent to the forest. Now this is Ramarajyam. Now when somebody says Ramarajyam, immediately our mind, Ramarajyam is okay, but why did he do with Sita? Doubt வருதா? எல்லாரும் ஒரு கேள்வி, சார் ஓகே சார் मर्यादा पुरुषोत्तम है, वो सब ठीक है, मैं भी गाता हूँ, रघुवर तुमको मेरी लाज सदा सदा मैं शरण तिहारी, तुम ही गरीब निवाज, रघुवर तुमको श्री रामचंद्र कृपालु भजो मन हरन भव भय दारुणम. We sing so many kritis. रामचंद्रम भावयामि रघुकुल तिलकम उपेंद्रम, रामचंद्रस्य दासोऽहं सीतानायकस्य गुरुगुहहितस्य, श्रीरामचन्द्रो रक्षतु मां क्षितिजारमणं चिन्तये, रमणन्नु ब्रोवर ಬಂಟು ರೀತಿ ಕೊಲುವು ವಿಯವಯ್ಯ ರಾಮ, ಮಾಮವರ ಘುರಾಮ ಲಾವಣ್ಯ ರಾಮರಲರ ಜೂಡರೇ, மருகு ஏலராவோ ராகவா. எவ்வளவு பாவம் பாடி பாடி வச்சிருக்கா. பட் ஒன் திங் தட் வி ஆல் ஹாவ் ஆஃப் ராமா, in Ramarajyam sir, pregnant Sita, that somehow I'm not able to digest. இது எனக்கு வந்து I would have, in my 3000 4000 discourses, at least I'll tell you, I would have had 1000 questions of this. But it is not my, he has not appointed me as his advocate, so he has not given me any fees. So I don't, at one point in time I have gone to the other side. Yes mommy, I agree with you only. சீதை பக்கம் சேர்ந்துருது. இப்போ இங்கே ராமரை விட்டுடலாம், பாவம் அவர் ஏதோ தவிச்சுக்கிட்டோம், சீதை பக்கம் நம்ம சேர்ந்துடலாம் அப்படி. See, beyond all this, whatever we traditionalists, whatever great scholars say, there is one still a portion left, ஒரு அன்கன்வின்சிங்காக இருக்குது பாருங்க. ராமராஜ்யத்தில் அது நடந்திருக்க வேண்டாம். சரி, who ruled before Rama? பரதா. அப்புறம் very good, Paduka ruled. Bharata did not accept the kingdom. In the list, you know, if you go to universities, every year they will have the gold medal winners list on the board. So every kingdom in those days will have that big board. உள்ள போகும்போது நம்ம எல்லாம் பிரசிடென்ட் இந்த இயர்லேருந்து இந்த இயர் போடுவாளோன்னு ராஷ்டிரபதி பவனில் அந்த மாதிரி அதில் போடுறா அசமஞ்சஸ், அம்சுமான், அஜன், திலீபன், இந்த மாதிரி போட்டுன்னு வரும்போது இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு தசரதன் வந்தாச்சு. அஜன், அடுத்தது தசரதன், இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு போட்டாச்சு. அடுத்தது ராமன் போட்டுட்டா, பிகாஸ் ராமா ஹேட் டு ரூல். பாவம் அந்த பெயிண்ட் பண்ணுறவர் போர் ராம் அப்படின்னு போட்டார். அதுதான் ஒரே ட்ராஜடியில் முடிஞ்சுடுத்தே, காட்டுக்கு போக வேண்டியதாக போயிடுத்தே. அப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒயிட்னர் போட்டார். போட்டுட்டோ இந்த ஒயிட்னர்னு ஒன்று கிடைக்கும் தெரியுமா, போட்டுட்டோ அதுலேயே 2 டிசைன் அழகாக பாதுகா மாதிரி வரைஞ்சுட்டார். ஏன்னா அது பாதுகையை வரையலாம், வரைஞ்சுட்டு அங்கே வந்து ஸ்ரீ பாதுகா அப்படின்னு போட்டார். தேர் வாஸ் அ குவீன் ஹூ ரூல்ட் அயோத்தியா, பாதுகா. நம்ம ஏதோ குவீன்னா மீனாட்சின்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கும் முன்னாடி ராமாயண காலத்தில் இருக்கே பாதுகா தேவி ரூல்ட் அயோத்தியா. அடுத்தது தான் ராமர் வரார். ஸோ இன் தசரதாஸ் டைம் பீரியட், இஃப் தெர் வாஸ் அ மிஸ்டேக், வாட் வில் வி சே, ஸ்ரவணகுமாரா he killed. So every regime had a mistake. In Ramarajyam, if you have to say no, he shouldn't have said pregnant Sita to the forest. In Paduka Rajyam, there was generally